ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செம்பருத்தி பூவில் டீ. இப்போ செம்பருத்தி பூவில் டீ வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னா செம்பருத்தி பூ, லெமன், தேன், இது 3 தான் இப்போ தேவை. இப்போ நாங்கள் 4 பேருக்கு தான் டீ போடுறோம், அதனால் 4 பூ எடுத்திருக்கோம் செம்பருத்தி பூ. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் 4 பேருக்கு தான் டீ போடுறோம், அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ளே நம்ம செம்பருத்தி இதழெல்லாம் தனித்தனியாக எடுத்துடலாம். இந்த செம்பருத்தி இதழ் மட்டும் தான் நம்ம போடணும், இதெல்லாம் போடக்கூடாது. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த டீ நாங்கள் ஃபஸ்ட்டாக குடித்தது வடபழனியில் ஒரு வீட்டுக்கு போனோம். அவங்க எங்கள் வீட்டுக்கார் இந்த டிவி சர்வீஸ் பண்ணுறதுக்காக போனாங்க. போகும்போது அங்கே ஜெயந்தின்னு ஒரு அக்கா எங்களுக்கு டீ வச்சு தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் டீ வேண்டாம் எங்களுக்கு, நாங்கள் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தோன்னு சொன்னோம். இல்லை இப்போ இருங்க செம்பருத்தி டீ போட்டு தரேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டாக எங்களுக்கு இந்த செம்பருத்தி டீ வச்சு கொடுத்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதேமாரி சரி நாம்பளும் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி தான் இப்போ நாங்களும் செம்பருத்தி பூ பறிச்சிட்டு வந்தேன். இப்போ அதில் நாங்களும் டீ வச்சு பார்க்கலான்னு இருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் எடுத்துட்டோம். இந்த இதழ் நம்ம வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ கொதிக்க போகிற தண்ணியில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக கொதி வருது. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கலர் மாறிடும். நீங்கள் 2 பேருக்கு போடுற மாதிரி இருந்தாருன்னா 2 பூ செம்பருத்தி பூ போதும். இப்போ நாங்கள் 4 பேருக்கு போடுறதுனால 4 செம்பருத்தி எடுத்துருக்கோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிச்சு பார்த்தீங்களா? நல்லா பாருங்கள், கலரே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலரெல்லாம். இப்போ இது ரத்தம் நல்லா க்ளியர் பண்ணும், ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லது இது. இந்த மாதிரி செம்பருத்தி பூ. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. இப்படி இருக்கட்டும். 2 கிளாஸ் எடுத்துடலாம். ஒரு லெமன் எடுத்து 2ஆக கட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த லெமனோட அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. ரெண்டு கிளாஸில் கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோக்கு நீங்கள் தேன் ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் 1 டீஸ்பூன் தேன் ஊற்றுறோம்.
இப்போ இந்த வடிகட்டி இருக்கிற செம்பருத்தி டீ வந்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. இவ்வளோதான் guys, செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹார்ட்டுக்கு நல்லது, ரத்தத்தை நல்லா க்ளியர் பண்ணும். நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் தேன் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தேன் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க.